ஒலிவ் ரிட்லி ஆமைகளின் உலக பயணம். இவை சென்னை கடற்கரைக்கு எப்படி வருகின்றன? ஒலிவ் ரிட்லி கடல் ஆமைகள். இவைகள் உலகத்தை சுற்றிப் பார்க்கும் பயணிகள். உலகின் மிகத் தொன்மையான விலங்குகளில் ஒன்று. இவை ஏன் சென்னை கடற்கரையை தேர்வு செய்கின்றன? இவற்றின் பயணங்கள் எப்படி ஒரு சாதாரண முட்டையிலிருந்து ஒரு அற்புதமான உலகப் பயணமாக மாறுகின்றன? இன்று நாம் இவற்றின் அதிசய வாழ்க்கை முறையைப் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒலிவ் ரிட்லி ஆமைகளின் பயணம் மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையிலிருந்து தொடங்குகிறது. இவை பெருங்கடல்களை தாண்டி பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளம் பயணிக்கின்றன. பசிபிக் பெருங்கடல், பசிபிக் தீவுகள் மற்றும் ஜப்பான் அருகே உள்ள கடல்களை கடந்து ஆமைகள் அடுத்த கட்டத்தை தொடங்குகின்றன. மெக்சிகோவிலிருந்து புறப்பட்டு ஆமைகள் ஜப்பானின் கடல் பகுதியில் பாசிக்காடுகளுக்கு அருகே தங்குகின்றன. இங்கு கடல் பாசிகளை சாப்பிடுகின்றன, உடலுக்கு தேவையான சக்தியைச் சேர்க்கின்றன. பின்னர் சீனாவை தாண்டி ஆமைகள் தெற்கே கிழக்காசியாவின் பரந்த கடல்களை அடைகின்றன. இவை இந்தோனேசியாவின் வெப்பமண்டல பகுதிகளைத் தாண்டுகின்றன. ஆமைகள் இலங்கையிலிருந்து இந்திய பெருங்கடலை கடந்து வங்காள வளைகுடா பகுதிக்கு செல்வது வியக்க வைக்கிறது. இங்கு நீரின் வெப்பநிலை, மண்ணின் தன்மை மற்றும் காந்த அதிர்வுகள் இணைந்து ஆமைகளை சென்னை மற்றும் ஒட்டேரி கடற்கரைகளுக்கு வழிகாட்டுகின்றன. இப்பொழுது ஆமைகள் தனது நீண்ட பயணத்தை முடித்து சென்னை கடற்கரையை அடைகின்றன. இங்கு மணல், நிலம் சீரான வெப்பத்தை வழங்குவதால் முட்டை வளர்ப்பதற்கு இதுதான் சிறந்த இடம். கடல் ஆமைகள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த டைனோசர்கள் காலத்தில் தோன்றியவை. இவை எவ்வளவு தொலைதூரம் பயணம் செய்தாலும் மூதாதையர்கள் முட்டை வைத்த இடத்திற்கு திரும்பும் தன்மை கொண்டவை. சென்னை கடற்கரை என்பது ஒலிவ் ரிட்லி ஆமைகளுக்கு ஏற்ற இடமாக உள்ளது. இதற்கு 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. 1. தகவல் பரிமாற்றம், கடல்காந்த துருவ அமைப்பு மற்றும் தனித்துவமான மணல் வாசனை இவைகளை மீண்டும் இதே இடத்திற்கு வரவழைக்கிறது. 2. காதல் காலம். ஆமைகள் வெப்பமண்டல கடற்கரைகளின் நிலத்துடன் அதிக ஈரப்பதமான ஆனால் சீரான வெப்பநிலையை விரும்புகின்றன. 3. மூதாதைய வரலாறு. இவ்விடங்கள் இவை பல தலைமுறையாக வாழ்ந்த இடங்களாகவும் அமைகின்றன. ஒலிவ் ரிட்லி ஆமைகள் 10,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்கின்றன. தற்சமயம் ஆமைகள் மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, இந்தியாவின் கடல் பகுதிகளை கடந்து வந்து சென்னை மற்றும் ஒட்டேரி கடற்கரையில் முட்டையிடுகின்றன. இவை கடலின் ஆழத்திலிருந்து பிரபலமான கடற்கரைகளுக்கு செல்கின்றன. அங்கு சூரிய வெப்ப முட்டைகளை சரியான பாலின விகிதத்துடன் வளர்க்க உதவுகிறது. ஒரு ஒலிவ் ரிட்லி ஆமை ஒரே முறை 100 முதல் 150 முட்டைகளை இடும். ஆனால் இதில் வெறும் 10% மட்டுமே உயிருடன் கடலுக்குச் செல்கின்றன. ஆமை தன் முட்டைகளை இடும் இடம், மணல், வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்திற்கு மிகவும் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் இவைகள் பல சவால்களை சந்திக்கின்றன. கடல் குப்பைகள், தொழில்துறை கழிவுகள் மற்றும் செயற்கை விளக்குகள் ஆமைகள் வழிதவற வழிவகுக்கின்றன. இதை தடுக்கும் முயற்சியாக வெவ்வேறு அமைப்புகள் முட்டைகளை பாதுகாக்கின்றன. குறிப்பாக சென்னை பீச்சுகளில் இளைஞர்களும் பங்கேற்கின்றனர். இது ஒலிவ் ரிட்லி ஆமைகளின் பயணம் மட்டும் இல்லாமல் இது நம் புவியின் உயிரியல் சமநிலைக்கு மிகவும் முக்கியம். இவை பாசிக்காடுகளை பாதுகாக்கின்றன, மீன்களுக்கான உயிரிடத்தை ஏற்படுத்துகின்றன மற்றும் நம் சுற்றுச்சூழல் சிக்கல்களை தீர்க்க உதவுகின்றன. நீங்களும் கடற்கரைக்கு சென்று நூற்றுக்கணக்கான குட்டி ஆமைகள் மணலில் இருந்து வெளியேறி கடலுக்கு பாய்ந்து செல்வதை பாருங்கள். திடீரென குட்டி ஆமைகள் விறுவிறுப்பாக அடிக்கடி வழுக்கி கீழே விழுந்து மெல்ல மண்டியிட்டு கடலுக்கு செல்கின்றன. அவை வாழ்வை தொடங்க போராடுகின்றன, கடைசியில் வெற்றி பெறுகின்றன. நம்மை போலவே